கூடாதோ அதை நடக்க விடாம நான் பாத்துக்கிறேன். இதே ஹாஸ்பிட்டல்ல இன்னும் கொஞ்ச நாள் அவ அவமானப்பட்டு நிக்கல. ஜெயிக்க போறது பூமிகா தான். யாரு என்ன சொன்னாலும் நம்பிடாதீங்க அத்தை. இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற எல்லா பேஷண்ட்டுக்கிட்டையும் கிட்னி திருடி வித்துக்கலாம்னு சொல்றீங்க அதானே? அஃப்கோர்ஸ். நீங்க தான் டயத்துக்கு வர சொன்னீங்க, கரெக்டாக வந்துட்டேன். நீங்களும் வரல, உங்க ஒய்ஃபும் வரல. ஏன் மச்சான் இப்படி பயந்து போயிருக்கீங்க? அப்படி யாரு போன்ல பேசினது? கூடிய சீக்கிரம் அந்த குணால வச்சு உன் கொட்டத்தை அடக்குறேன். சீக்கிரமா போனாதான் வெளிச்சத்துல கடலையும் அலையையும் பார்த்து ரசிக்க முடியும். வெட்டுவாங்கண்ணி பீச்சுக்கு வந்தீங்கன்னா அங்க உங்க மருமக ருக்குவ பார்க்கலாம். எதுவும் பேச வேணாம். இப்ப எங்க இருக்கீங்க? வாங்க. இந்த நேரத்துல நீ வெளில போனது ரொம்ப தப்பு. சாரிக்கா. நீங்க எப்போல இருந்து ஜாயின் பண்ணலாம்னு ஐடியால இருக்கீங்க? நீங்க சொன்னீங்கன்னா இப்பவே கூட ஜாயின் பண்ணிடுவேன் மேடம். உங்க ஃபர்ஸ்ட் பேஷண்ட் யாருன்னு தெரியுமா? ஐயோ கடவுளே, சின்ன புள்ள வயித்து வலியில துடிக்கிறாளே, நீதான் காப்பாத்தணும். உனக்கு ஊசி போட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்துனா வயிறு வலி சரியாயிடும். சோலையம்மா இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. ருக்மிணிய குண்டு கட்ட இந்த வீட்ல இருந்து தூக்கிட்டு போயிட போறான். அதே மாதிரி உங்க வீட்ல இருக்கிற என் மருமகளை எப்படி தூக்குறேன்னு பாருங்க. ஒழுங்கு மரியாதையா திரும்ப போயிடு, இல்லைன்னா கம்பி எண்ணெய் வச்சிடுவேன். எனக்கு தெரிஞ்சு ஆபரேஷனை தவிர வேற வழியே இல்ல. சின்ன குழந்தை உடம்புல இப்பவே கத்தி வைக்கணுமா? நான் வர மாட்டேன். உன்னை தூக்குறேடி. என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. மதன் மச்சானும் டாக்டர் குணால் அங்கிளும் என்னை செக் பண்ணிட்டு ஏதோ ரகசியமா பேசிக்கிட்டாங்கக்கா. அப்ப நீங்க சொல்ற மாதிரி கிட்னி ரெடின்னா எனக்கு பேஷண்ட காமிங்க. அக்கா, அவங்க 2 பேரை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு பயமா இருக்குக்கா. கத்தாதீங்க, போது ரோஜா, போலாம். வா வா வா. தூக்கு தூக்கு தூக்க முடியுமா?